நீங்கள் வந்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கி ஏதாவது ஒரு விதமான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் அரசு ஊழியர்கள், திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் திமுகவோட கோர் ஓட் பேங்க், அவங்க டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள், அப்புறம் பல்கலைக்கழகங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களோட நிலைமை, சம்பளம் கொடுக்க முடியாமல் பல பல்கலைக்கழகங்கள் இங்கே திவாலினை நோக்கி போயிட்டு, உயர்கல்வி தமிழ்நாட்டில் ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்குது. ரெண்டாவது விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்குது. இப்போ நீங்கள் வந்து பவர் இபி பில்லெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா 12,000 கட்டின ஒருத்தன் இன்றைக்கி 37,000 கட்டுறான். எல்லாத்துக்குமே மோடி கவர்மெண்ட் தான் காரணம். நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? ரெண்டாவது அரசுக்கு எதிரான உணர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் தலைவிரிச்சாடுது. அமித்ஷா சொன்ன மாதிரி இந்தியாவிலே ஊழல் அதிகமாக இருக்க, அவர் சொன்னதில் ஒன்று தப்பு. அவர் இந்தியாவிலே நம்பர் 1 கரப்ட் ஸ்டேட்ன்றது அது தப்பு. அதாவது கரப்ட் ஸ்டேட்ஸில் இதுவும் ஒன்று, இது மட்டுமே நம்பர் 1 கிடையாது. கரப்ஷனால் அதை மேஜராக வச்சு 2G மாதிரியான விஷயங்கள் அது பின்னாடி தீர்ப்புகள் வேறுபட்டு வந்திருந்தா கூட ஊழல்ங்கிற விஷயத்தை வச்சு எலெக்ஷனில் பெரிய மாற்றங்கள் நடந்தது உண்டு. பட் இன்னைக்கு ஒரு விதமான அக்செப்டன்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஊழல் ஒரு எலெக்ஷனில் அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா? ஊழல் வந்து ஒரு கவர்மெண்ட் போகிறதுக்கு ஒரே அளவுகோல்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை ஒதுக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட முடியாது. ஏன்னா இந்த பெய்டு மவுத் சட்டகாசம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில். திமுகவை வந்து இந்த அளவுக்கு கடந்த காலங்களில், ஃபார் தட் மேட்டர் ஏடிஎம்கே பிஜேபியில் கூட பெய்டு மவுத்ஸ் இவ்வளோ கிடையாது. பெய்டு மவுத்ஸ் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட சாபக்கேடு. உனக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு பொதுவெளியில் இவ்வளோ ஆதாரம் இருக்குது. உனக்கு கண்ணு இருந்துன்னா, காது இருந்துன்னா பாரு, கேளு. திருச்சியில் கிட்னி ராக்கெட்டிங் நடக்குது. திமுக எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனை. அங்கே கிட்னி ராக்கெட்டிங் நடக்குதுன்னு மாநில அரசே நியமித்த குழு சொல்லுது. இவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்க தெரியுமா? மற்ற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஆனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது, மருத்துவமனை செயல்படலான்றான். என்ன பண்ணியிருக்கணும் இவங்க? சட்டம் என்ன சொல்லுது? இமீடியட்டாக முதல்ல மருத்துவமனை இழுத்தி மூடி சீலை வச்சிருக்கணும். எவ்வளோ தூரம் இந்த கவர்மெண்ட்டுக்கு துணிச்சல் வந்துன்னா, கடந்த காலங்களில் கலைஞரோ ஜெயலலிதாவோ இப்படி வந்துன்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் வருதுன்னு போது என்ன பண்ணுவாங்க? பப்ளிக் பர்செப்ஷன் முக்கியம் இல்லை, இழுத்து மூடி சீலை வைப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு திறந்து விடுவான். அது நியூஸாக இருக்காது, அது அப்போ நியூஸாக இருக்காது. மருத்துவமனை நடக்குதுங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அதிமுகவாலேயே பெருசாக ஒன்றும் இதை பேச முடியலைங்க. மீடியா ஒருத்தன் தலையங்க எழுதலைங்க, கொத்திக்கின்னு இருக்காங்க மீடியா. இன்னொரு முக்கியமான விஷயம், லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குது. யாருமே ஹாப்பியாக இல்லை. ஒரு பக்கம் போலீஸ் அத்துமீறல், இன்னொரு பக்கம் போலீஸுக்குள்ளேயே வந்து புகைச்சல் அதிகமாக இருக்குது. கல்வி கடன் ரத்துன்ற ஒரு வார்த்தையை விட்டீங்க, எவ்வளோ பேர் நம்பி ஓட்டு போட்டான் தெரியுமா? சோத்தால் அடித்த பிண்டங்கள் இல்லை மக்கள். இவங்க இஷ்டத்துக்கு வாரி வழங்குவீங்க. மேனிஃபெஸ்டோவில் கேட்டால் வந்து மேனிஃபெஸ்டோவில் சொன்னது, அன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாரு, மேனிஃபெஸ்டோவில் சொன்னதெல்லாம் ஒரு கட்சி செயலன் அளவுகோலாக வச்சா எந்த கட்சியுமே இந்தியாவில் தப்பாதுன்னு. என்ன அயோக்கியத்தனமான வாதம் இது? இது வந்து எதிரொலிக்காதுன்னு லாஜிக்கலாக ஒரு ஆர்குமெண்ட்டை பில்டு பண்ணு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நான் சொன்னதில் ஃபேக்சுவல் எரர் அதாவது விவரப்பிழைன்னு வாங்க. ஒன்றே ஒன்று நீ சொல்லு, நான் பேசுகிறதே நிறுத்திடுறேன். வணக்கம் சார். வணக்கம் விஷயம், மகிழ்ச்சி. நம்ம போன இன்டர்வியூவில் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசணும். ஏடிஎம்கே டிஎம்கே பற்றி நிறைய விஷயம் பேசணும். ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஏரியாவில் பேசலான்ட்டு இருக்கேன். ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது யார் வந்து ஆட்சி செஞ்சாலும், நல்லாட்சியே நடந்தாலும் அங்கங்கே நடக்கக்கூடிய சிறு தவறுகளை வச்சுட்டு அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எப்போவுமே கிரியேட் ஆகும். நம்ம ஊரில் அது 5 வருஷத்துக்கு ஒரு வாடி அது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதனால ஆட்சி மாற்றங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு வாடி இங்கே நடந்துட்டு கூட நம்ம சொல்லுவோம். இப்போ ஆட்சியை 4.5 வருஷத்தை தாண்டிட்டாங்க, ஆட்சி முடிவு வரக்கூடிய தருவாயில் இருக்குது. இந்த முறை திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு நீங்களே பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க. எந்த பாயிண்ட்லேருந்து அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம்? பொதுவெளியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வச்சு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா திமுக காரர்களும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய பெய்டு மவுத்ஸ் அல்லது திமுகவை ஆதரிக்கக்கூடிய நேர்மையானவர்கள் 2 கேட்டகரி இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஆன்டி இன்கம்பன்சியாக இல்லை, ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கணும். ப்ரோ இன்கம்பன்சின்னு ஒன்று கிடையாது. அது ரொம்ப தவறான கான்செப்ட். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றதுக்கான உதாரணங்களை நீங்கள் அடிக்கிட்டே போகலாம். நீங்கள் வந்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கி ஏதாவது ஒரு விதமான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் அரசு ஊழியர்கள், கிட்டத்தட்ட 16 லட்சம் அரசு ஊழியர்கள் வந்து மிகப்பெரிய அளவு, இந்த கவர்மெண்ட்டோட பலமே, திமுகவோட பலமே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். ஜெயலலிதா அவர்கள் வந்து 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை 22 ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்தது எதனாலனா, அவங்க ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் கிடையாது, அதனால் அந்த அம்மா பண்ணாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் வந்து அவங்களோட வாக்கு வங்கி எப்பயுமே. அதில் பெரிய அளவில் வந்து இன்றைக்கி, ஏன்னா இவங்க ப்ராமிஸ் பண்ண எந்த விதமான வாக்குறுதியும் நிறைவேற்றலை. குறிப்பாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் கை வைக்கல, அதை வந்து இவங்க நிறைவேற்றவில்லை. 16 லட்சம் ஊழியர்கள்லாம் ஒரு குடும்பத்தில் 4 பேர்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ஓட்டு வருது, ப்ளஸ் ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ். அரசு ஊழியர்கள் திமுகவோட கோர் ஓட் பேங்க், அவங்க டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் 23 ரிட்டையர் ஆனவனுக்கு எந்த துறையிலுமே இல்லாத அட்டூழியம் போக்குவரத்தில் நடக்குது, மற்ற துறைகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. 23 ரிட்டையர் ஆனவங்களுக்கு 2 வருஷம் பொறுத்து தான் ஓய்வூதிய பலன்கள், பிஎஃப் கிராஜுவேட்டிலாம் வருது. வெறும் பிஎஃப் மட்டும்தான் இன்றைக்கி, அவனுக்கு பென்ஷன் மட்டும்தான் வருது. இன்றைக்கி ஒருத்தருக்கு 70,000 ரூபாய் சம்பளம், ரிட்டையர் ஆகிறாருன்னா அவருக்கு 30,000 ரூபாய் பென்ஷன், 35,000
25,000 ரூபாய் வருது. ஆனால் அவரோட பணிக்கால பலன்கள்னு சொல்லக்கூடிய செட்டில்மெண்ட் ஒரு 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வர வேண்டி இருக்குது. எப்போ தெரியுமா வருது? 2 வருஷம் பொறுத்து வருது. இது போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகப்பெரிய சிக்கல். அதே மாதிரி வந்து ஒப்பந்த தொழிலாளர்களோட பிரச்சனை, அவங்கள பணி நிரந்தரம் செய்யாமல் பல துறைகள், மின்வாரிய ஊழியர்கள் உள்ளிட்டவர்கள். அரசு ஆசிரியர்களோட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க அரசு ஊழியர் கேட்டகரியிலே வந்துடுறாங்கன்னு வச்சுப்போங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்புறம் வந்து பணி நிரந்தரம் செய்யாமல் இருக்கக்கூடிய பல துறைகளை சார்ந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ். அப்புறம் பல்கலைக்கழகங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களோட நிலைமை, சம்பளம் கொடுக்க முடியாமல் பல பல்கலைக்கழகங்கள் இங்கே திவாலில் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசணும், ஏப்ரல் மாதம் சம்பளத்தை மே மாதம் கொடுக்காம மே கடைசியில் வந்து அவங்க ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத நான் டீச்சிங் ஸ்டாஃப் பண்ணி ஜூன் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ தான் கொடுத்தாங்க. இதுவும் ஒரு காலத்தில் வந்து கொடிகட்டி பறந்த பல்கலைக்கழகம், அதோட எஃப்டி எல்லாம் உடச்சி வேறு துறைகளுக்கு திருப்பினதோட விளைவு இன்றைக்கி வந்து கந்தரகோலமாக நிற்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. உயர்கல்வி தமிழ்நாட்டில் ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்குது. அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு கல்லூரிகளில் 90%, குறைஞ்சது 80% தற்காலிக பணியாளர்கள். யார்? நான் டீச்சிங் ஸ்டாஃப். புரியுது. அவனுக்கு வந்து இன்றைக்கி யூஜிசி ஸ்கேல் படி 60,000 ரூபாய் ஒரு ஊழியருக்கு கொடுக்கணும்னா, இவன் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வச்சு இப்போ ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பிஹெச்டி முடித்த ஒருத்தர் வந்து 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. அங்கே 25 வருஷத்துக்கு மேலே சேர்ந்த ஸ்கேவெஞ்சர் சம்பளம், துப்புரவு பணியாளரோட சம்பளம் 20,000. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ துறைதோறும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய சிக்கல் இது. ரெண்டாவது, விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்குது. இப்போ நீங்கள் வந்து பவர் இபி பில்லெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, 12,000 ரூபாய் கட்டின ஒருத்தன் நீங்கள் 37,000 ரூபாய் கட்டுறான். நீங்கள் சிறு குறு தொழிலில் இருக்கக்கூடியவங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். வீடுகளுக்கு ஆறதை விட தொழில் ஷாப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்க்கு போய் கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய சிக்கல், மிகப்பெரிய அளவில் அந்த சிக்கல் வந்துட்டு இருக்குது. இது பவர் பில்லை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து விலைவாசி வந்து மாநில அரசு வாங்கிறதுக்கும் அதில் ரோல் இருக்குது. எல்லாத்தையும் நீ மோடி கவர்மெண்ட் மேலே போற்ற முடியாது. எல்லாத்துக்குமே மோடி கவர்மெண்ட் தான் காரணம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க. அப்போ மாநில அரசுக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்குல்ல, அதில் இவர்கள் தட்டி கழித்தது. ஸோ ஆன்டி இன்கம்பன்சின்றது கண் முன்னால் இருக்க விஷயம். ரெண்டாவது, அரசுக்கு எதிரான உணர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் தலைவிரிச்சாடுது. அமித்ஷா சொன்ன மாதிரி இந்தியாவிலே ஊழல் அதிகமாக இருக்க, அவர் சொன்னதில் ஒன்று தப்பு. அவர் இந்தியாவிலே நம்பர் 1 கரப்ட் ஸ்டேட்ன்றது அது தப்பு. நம்பர் 1, அதாவது கரப்ட் ஸ்டேட்ஸில் இதுவும் ஒன்று. இது மட்டுமே நம்பர் 1 கிடையாது. இது என்னடா அளவுகோல்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள், 2 அளவுகோல்கள். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ஊழல் குறித்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தெரிவித்த கண்டனங்கள், ஸ்ட்ரிக்சர்ஸ்னுவாங்க அது. ரெண்டாவது முக்கியமானது, உள்ளாட்சி அமைப்புகளில் திமுக கவுன்சிலர்ஸ் பிரதிநிதிகளே அந்தந்த மேயருக்கு எதிராக, நகராட்சி தலைவருக்கு எதிராக கிட்டத்தட்ட எல்லா அப்படின்னு சொல்லாட்டியும் பெரும்பாலான மாநகராட்சி மேயர்கள், டெப்டி மேயர்கள், நகராட்சி தலைவர்கள், முனிசிபல் சேர்மன் மேலே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள். இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா மேயரோட கணவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு போலீஸை, சிபிசிஐடி, ஸ்டேட் போலீஸ். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை திமுக மேயரோட கணவரை 200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பில் அரெஸ்ட் பண்ணுது. என்னன்னா, பில்டிங்கில் வரி ஃபிக்ஸ் பண்ணுறதுல மோசடி. 1 கோடி ரூபாய் இருக்க பில்டிங்க்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 கோடி ரூபாய் இருக்க பில்டிங்க்கு நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபாய் வரி போடணும்னா 0 வரி போட்டிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 200 கோடி ரூபாய் வரி மோசடின்னு கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு முதலமைச்சரோட உத்தரவின் பேரில் அங்கே 100 கவுன்சிலர்கள், 5 ஜோனல் ஹெட் இருக்கான், 5 பேரையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டாரு சிஎம். ராஜினாமா பண்ணிட்டானுங்க. மேயரோட கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் மேயர் கணவர் கைது செய்யப்படுது. மேயர் உதவி இல்லாமல் கணவர் எப்படிங்க மோசடி பண்ண முடியும்? டிவிஎஸ்சி ஆக்ட் படி, லஞ்ச ஒழிப்பு சட்டப்படி நம்பர் 1 குற்றவாளி அரசு ஊழியர். அபேட்டார்ஸ் வாங்க உறுதுணையாக இருக்கவன் வந்து அடுத்து தான் வருவான். மேயரோட ஆர்டரில் செய்கிறதானே அவங்களுடைய. ஆமாங்க. இப்போ நீ முதல்ல கைது பண்ண வேண்டியது யாரை? மேயரை இது வரைக்கும் கைது பண்ணல. 3 மாநகராட்சியில் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரத்தில் கடந்த ஆண்டு ஊழல் தலைவிரிச்சாடி அந்தந்த கவுன்சிலர்ஸ் அத்தனை பேரும் திமுக கவுன்சிலர்ஸ், அத்தனை பேரும் திமுக மேயர்கள். ஏன்னா எல்லா மாநகராட்சியும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே ஊழல் தலைவிரிச்சு ஆடுதுன்னு அவங்க கொடுத்த பேட்டிகள் டிஜிட்டல் மீடியாவில், தொலைக்காட்சிகளில், அச்சு ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் எல்லாத்திலுமே எதிர்கட்சிக்காரன் கூட சொல்லலை சேர்மனு மேயர் இவ்வளோ கொள்ள அடிச்சிட்டாருன்னு. 2 மேயரை மாற்றினாங்க, காஞ்சிபுரம், கோயம்புத்தூரும் திருநெல்வேலியும். காஞ்சிபுரம் மேயர் இப்படி தப்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். எங்கடா ஊழல் இருக்குது, ஊழல் தலைவிரிச்சு ஆடுதுன்னா உங்கள் கவுன்சிலர்ஸ் சொன்னது, உங்கள் லோக்கல் பாடி கவுன்சிலர்ஸ் சொன்னது, ப்ளஸ் அறப்போர் இயக்கம் போன்றவை வந்து ஹைகோர்ட்டில் போட்ட பெட்டிஷன்ஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கரப்ஷன் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ, மிகப்பெரிய இஷ்யூ. அது எலெக்ஷனில் பொதுவாக இப்போ கரப்ஷனால் அதை மேஜராக வச்சு 2G மாதிரியான விஷயங்கள், அது பின்னாடி தீர்ப்புகள் வேறுபட்டு வந்திருந்தா கூட ஊழல்ங்கிற விஷயத்தை வச்சு எலெக்ஷனில் பெரிய மாற்றங்கள் நடந்தது உண்டு. பட் இன்னைக்கு ஒரு விதமான அக்செப்டன்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஊழல் ஒரு எலெக்ஷனில் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா? நல்ல கேள்வி. அதாவது வந்து காமன் மேனை பாதிக்காத ஊழல், காமன் மேனை பாதிக்கிற ஊழல்னு 2 கேட்டகரி இருக்குது. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா மீண்டும் மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏன்னா கீழே வந்து அந்த பாதிப்பு போகாமல் அந்த அம்மா பார்த்துட்டாங்க. நீங்கள் ஊழல் வந்து ஒரு இஷ்யூவே இல்லைன்னு பேசுறீங்கன்னா அது ரொம்ப தவறான, ஆபத்தான ஒரு முன்னுதாரணம். அதை அவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ண வேண்டியது, நார்மலைஸ் பண்ண வேண்டியது. நார்மலைஸ் பண்ண சரியான வார்த்தை. நார்மலைஸ் பண்ண வேண்டிய, நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப ஆபத்தானது, அபாயகரமானது, மனிதாபிமானம் இல்லாது. ஊழல் வந்து ஒரு கவர்மெண்ட் போகிறதுக்கு ஒரே அளவுகோல்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை ஒதுக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட முடியாது. அது ஒரு விஷயம் இல்லைன்னு அது ஒரு விஷயம் இல்லைன்னு பேச முடியாது. நீங்கள் வந்து ஊழலை வந்து
அது ஒரு இஷ்யூவே இல்லைங்கன்னு பேசுவது மனிதாபிமானமே இல்லாதது, அது முட்டாள்தனமானதும் கூட வந்து. அதுதான் நான் சொல்கிறேன், 2 விதமான கரப்ஷன் இருக்குது. காமன் மேனை பாதிக்காத கரப்ஷன் ஒன்று. அஃப்கோர்ஸ் காமன் மேனை பாதிக்காதனா உன் தலையில் தான் வந்து எப்படி விடிய போகுது. இமீடியட் பெனிஃபிட், இமீடியட் நேரடி பாதிப்பு இருக்காது. நேரடி பாதிப்பு உடனடியாக இல்லாமல் இருக்கிறதுல தப்பிச்சிருவேன். ஜெயலலிதா உதாரணம். ஆனால் நீங்கள் போய் வந்து மிரட்டி லஞ்சம் வாங்குறீங்க. இப்போ வரி ஏய்ப்பில் வந்து நீங்கள் வந்து அது எங்கெங்கேயோ பாதிக்குதுல்ல, ஒவ்வொருத்தனையும் பாதிக்குது. இப்போ நீங்கள் அதே வந்து லோக்கலில் போலீஸோட கரப்ஷன் அதிகமாக போகுதுன்னா, ஒரு டாலரபிள் கரப்ஷன் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இன்டாலரபிள் கரப்ஷனாக போகுதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கவுன்சிலர்ஸோட அட்டகாசம், வீடு கட்டினானா ஒரு செங்கலை கொண்டு வந்து வச்சா கூட வந்து நிற்கிறது. இதெல்லாம் வந்து பெரிய நெருக்கடியாக போச்சு கவர்மெண்ட். ஜெயலலிதாவுக்கும் போச்சு, கருணாநிதிக்கும் போச்சு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து மான்யூமெண்டல் ஸ்கேலுன்றாங்க. விஷயம் அறிந்தவர்கள் சொல்லுவது, நம்மளே நேரடியாக உணர்வது. 3வது, உனக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு பொதுவெளியில் இவ்வளோ ஆதாரம் இருக்குது, உனக்கு கண்ணு இருந்ததுன்னா காது இருந்ததுன்னா பாரு கேளு. நீங்கள் எல்லாத்தையும் மூடி பண்ணால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அளவுகோல் எது? ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரிக்சர்ஸும் உங்கள் கட்சிக்காரனே அந்தந்த லோக்கல் பாடிஸ்க்கு எதிராக வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இதை வச்சு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய புகார், அமைப்புகள் 2வது 3வது அறப்போர் இயக்கம் மாதிரியான அமைப்புகள் கொடுக்கக்கூடிய புகாரை வச்சு ஊழலுக்கான அளவுகோல் வந்து ஏதாவது நீதிமன்றத்தில் தான் தண்டிக்கப்பட்டால் தான் அளவுகோல்னா, இந்தியாவில் எல்லாருமே ஊழல்வாதிகள் இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துடலாம். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா கூட நீ என்ன சொல்ல, கீழ்கோர்ட்டு தான் கொடுத்தது, ஹைகோர்ட் கொடுத்தா என்ன சொல்ல, சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊழலில் தண்டிக்கப்பட்ட ஒரே குற்றவாளி சசிகலா தான். யார்? ஜெயலலிதாவோட பினாமி. அப்போ ஜெயலலிதா தான் ஒரே குற்றவாளி, தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு பார்த்தீங்கன்னா. மற்றவங்க எல்லாம் வந்து ஹைகோர்ட்லேயே தப்பிச்சிடுவான். அதனால நம்ம ஒரு கட்சியை பற்றி ஊழல்னு சொல்லும்போது எங்க தண்டிக்கப்பட்டாங்கன்ற கேள்வி அயோக்கியத்தனமானது. நீதிமன்ற நிரூபிக்கப்படல, தண்டிக்கப்படல, நீதிமன்ற தீர்ப்புகள் இல்லை என்று சொல்வது அயோக்கியத்தனமானது. அரசியல்வாதிகளோட ஊழலுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் தான் வந்து இறுதி சாட்சியம் என்று சொல்வது மாதிரியான அயோக்கியத்தனமான ஒரு வாதம் எதுவுமே இருக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா 1% கீழே இருக்க அரசியல்வாதிகள் தான் வந்து இன்னைக்கு ஊழல் வழக்கில் எல்லா கட்சியிலும் சேர்த்து சொல்றேன் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம சொல்லிடலாமா பொலிட்டிக்கல் கரப்ஷன் இந்தியாவில் இல்லைன்னு? இன்னைக்கு கரப்ஷன் ஒரு சீரியஸ் இஷ்யூன்னு சுப்ரீம் கோர்ட் எத்தனை தீர்ப்பில் சொல்லுது. கேன்சர் மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்குது ஊழல். கொலை செய்கிறவனை மன்னிச்சிடலாம், ஒரு ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்டில் கோபத்தில் அடித்து ஒருத்தனை கொலை பண்ணுறான்ல அவனை மன்னிச்சிடலாம். ஆனால் ஊழல் செய்கிறவனை மன்னிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேன்சர், புற்றுநோயாக சமூகத்தை வந்து அரிச்சுக்கிட்டு இருக்குன்னு எத்தனை தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்போதே நம்ம சிலரை கூண்டில் ஏற்றி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி திமுகவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள் பெய்டு மவுத்ஸ். ஏன்னா இந்த பெய்டு மவுத்ஸ் அட்டகாசம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில். திமுகவை வந்து இந்த அளவுக்கு கடந்த காலங்களில் ஃபார் தட் மேட்டர் ஏடிஎம்கே பிஜேபியில் கூட பெய்டு மவுத்ஸ் இவ்வளோ கிடையாது. திமுகவோட பெய்டு மவுத்ஸ் லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதில் என்னென்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. பத்திரிகையாளர்களாக இருக்காங்க, அரசியல் பார்வையாளர்களாக இருக்காங்க, கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது, சரியான வார்த்தை. அந்த பெய்டு மவுத்ஸ் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட சாபக்கேடு. மோடி அவ்வளோ தூரம் திட்டுறவங்க திமுக அரசில் இருக்கக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டணும். அதுதான் மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குற நேர்மை. மோடியை நான் எதிர்க்கிறேன், பிஜேபி கவர்மெண்ட்டை இந்த தவறுகளுக்காக எதிர்க்கிறேன்னா, ஸ்டாலின் கவர்மெண்ட்டை திமுகவை அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்காக நம்ம எதிர்க்கிறோம். அவங்க செய்கிற குருட்டுத்தனமாக நம்ம அவங்களை எதிர்க்கல. ஆனால் திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் கண்ணை மூடிட்டு கடந்து போவது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. அதை தான் இந்த பெய்டு மவுத் செய்கிறாங்க, கிரெடிபிலிட்டி உள்ள பெய்டு மவுத்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றில் டேக் கிட்னி ராக்கெட்டிங். திருச்சியில் கிட்னி ராக்கெட்டிங் நடக்குது. திமுக எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனை. அங்கே கிட்னி ராக்கெட்டிங் நடக்குதுன்னு மாநில அரசே நியமித்த குழு சொல்லுது. அது கிட்னி திருட்டில் முறைகேடுன்றாரு மாசு. இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த மருத்துவமனை வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணக்கூடாது, மற்ற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஆனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது, மருத்துவமனை செயல்படலான்றான். என்ன பண்ணியிருக்கணும் இவங்க? சட்டம் என்ன சொல்லுது? முதல்ல மருத்துவமனை இழுத்து மூடி சீலை வச்சிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அது அந்த ஹாஸ்பிட்டலில் இழுத்து சீலை வச்சு, மூடி சீலை வச்சு அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு ஒழுங்காக இரு, எலெக்ஷன் வரைக்கும் தொலைச்சிடுவேன்னு சொல்லணும்ல. கூசாமல் மருத்துவமனை நடக்குதுங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அதிமுகவாலே பெருசாக ஒன்றும் இதை பேச முடியலங்க. மீடியா ஒருத்தன் தலையங்க எழுதலைங்க. இந்த முன்னாடி பேசின ஊழல் விஷயங்கள் கூட நேரடி பாதிப்பு இருக்கிறவங்க பேசுவாங்க, ஆனால் இது எல்லாருமே பேசுவாங்க. அதாவதுங்க, இது வெறும் குற்றச்சாட்டாக மட்டுமே இருக்க விஷயம். எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துது, அல்லது வந்து யாரோ தனிநபர்கள் குற்றம் சுமத்துறாங்க, அல்லது மீடியா சொல்லுது, நீங்கள் கடந்து போகலாம். உள்நோக்கம் கொண்டு இவனுக்கு திமுக பிடிக்காதுங்க, இவன் காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் திமுக திட்டுறதாங்க வேலை, நீங்கள் கடந்து போகலாம். உங்கள் கவர்மெண்ட் அமைச்ச குழு சொல்லுது அங்கே முறைகேடு நடந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டில் அந்த லைசன்ஸை மட்டும் கேன்சல் பண்ணணும், இழுத்து மூடி சீல் வச்சிருக்கணும். அதாவது எவ்வளோ தூரம் இந்த கவர்மெண்ட்டுக்கு துணிச்சல் வந்துன்னா, கடந்த காலங்களில் கலைஞரோ ஜெயலலிதா இப்படி வந்துன்னா, எலெக்ஷன் நெருக்கத்தில் வருதுன்னு போது என்ன பண்ணுவாங்க? பப்ளிக் பர்செப்ஷன் முக்கியம் இல்லை, இழுத்து மூடி சீலை வைப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு திறந்து விடுவான். அது நியூஸாக இருக்காது, அது அப்போ நியூஸாக இருக்காது. அல்லது அவங்க கோர்ட்டுக்கு போய் இமிடியேட் ஆக்ஷன் இருக்கும். இமிடியேட் ஆக்ஷன்
அந்த மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு. அது கூட அந்த மக்கள் உணர்வுகளுக்கு கூட நாங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டோம். நூற்றுக்கணக்கான கிட்னிஸ் வந்து திருடப்பட்டிருக்கு. இதை விட கொடுமை இந்த பிரச்சனையை, இது வந்து லட்டு மாதிரி இருக்க பிரச்சனை. இது எவ்ரிதிங் இஸ் இன் பப்ளிக் டொமைன். உங்கள் கமிட்டி சொல்லுது ஆமாம் தப்பு நடந்ததுன்னு. நீங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் கிட்னிக்கு மட்டும் பண்ணக்கூடாது. ஏங்க ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா எல்லாத்தையும் சேர்த்து கேன்சல் பண்ணணும், அந்த ஹாஸ்பிட்டலில் சீல் வைக்கணும். இப்படி ஒரு வினோதமான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு நீங்கள் கடந்து போகிறீங்க. இதை விட கொடுமை அரசாங்கத்தை மன்னிச்சிடலாங்க, ஏன்னா அவங்க நேரடி குற்றவாளி. போராட வேண்டிய எதிர்க்கட்சி இதை கையில் எடுத்து போராட முடியல. எடப்பாடியால் இதை பெரிய அளவில் ஊலுக்கி இருக்கவனா கவர்மெண்ட்டை. நாங்கள் இன்னைக்கு எடப்பாடி சிஎம்மாக இருந்து ஒரு அதிமுக எம்எல்ஏ நடத்துகிற ஹாஸ்பிட்டலில் நடந்ததுன்னா திமுக வானத்துக்கும் பூமிக்கும் கூச்சிருப்பான், மூட வச்சிருப்பான். அப்படி தான் இருக்கணும். ஒன்றுமே இல்லை. சரி, மீடியா இதே எடப்பாடி பீரியடில் நடந்ததால் வானத்துக்கும் பூமிக்கும் கூச்சிருப்பான், பொத்திக்கின்னு இருக்காங்க மீடியா. திருட்டு இல்லைங்க, அது முறைகேடுன்றாரு. எவ்வளோ பெரிய வார்த்தைங்க இது, யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இன்றைக்கி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய மோசடி. இட்ஸ் ஆல் இண்டியா ரேக்கெட்டுங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்குது. நான் ஃபீல்டுக்கு வந்த புதுசில் 90-91 பிபிசி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி ரன் பண்ணோம் வேலூரில் கிட்னி ரேக்கெட் பற்றி. அது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ. அதே மாதிரி 2004 காலகாலமாக எல்லா கவர்மெண்ட்லேயும் தாங்க இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஒன்று மட்டுமே வச்சு நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட்டை தோற்றுணும், வீட்டுக்கு போய்ட்டணும் கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஏன்னா அது எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கையை பொறுத்து தான் என்னன்னு சொல்ல முடியும். நீங்கள் இன்றைக்கி மூடி சீல் வச்சு எம்எல்ஏ வார்ன் பண்ணி கேஸை போட்டு, எம்எல்ஏ மேலே கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணலாம் நான் சொல்லலை, கேஸை போட்டு எம்எல்ஏ கொண்டு போய் கூண்டில் ஏற்றிருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். நீங்கள் ஒன்றுமே பண்ணலையாங்க. அப்போ திராவிட மாடல் ஆட்சி நடக்கும். இது நடக்கிறத விட மோசம். இதை பற்றி எதிர்க்கட்சிகள் பேசாமல் இருக்கிறதும் மீடியா மௌனம் காக்கிறதும் இதுதான் ஆபத்து. இந்த சம்பவம் கூட ஆபத்து இல்லை. கிட்னி திருட்டு எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் ஆளுங்கட்சிக்கு அதை தொட போவோம். அதனால் அதில் திமுக அரசை கூட மன்னிச்சிடலாம், ஏன் அந்த எம்எல்ஏவை கூட மன்னிப்பேன் நான். ஆனால் இதை பற்றி வாய் திறக்காமல் இருக்க மீடியா இருக்குல்ல, அதை மன்னிக்க முடியாது. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கடி. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குல்ல விஷன், இது ஏதாவது ஒரு ரூபத்தில் வெடிக்கும். அங்கே சொல்லுவாங்க, அருண் ஜேட்லி மந்திரியாக இருக்கும்போது சொன்னார், however you suppress the truth, it has the ability to come out open. It has the ability to come out in the open அப்படின்னாரு. நீ எவ்வளோ தான் உண்மையை பூமியில் எவ்வளோ ஆழமாக குழி தோண்டி புதைச்சாலும் அது மேலே வந்துடும். அது இயற்கையோட அமைப்பு. அதுதான் இது. யோசிச்சு பாருங்க நீங்கள். ஸோ இது முக்கியமான ஒரு இந்த மாதிரி அடிக்கிக்கிட்டே போகலாங்க. நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் பேசுனீங்கல்ல, நம்ம அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்களோட விஷயம் பற்றி பேசும்போது அது எலெக்ஷனில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, கேட்டுக்கிறேன். நமக்கு தெரியும் எலெக்ஷன் பூத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். அவங்க மேஜர் கான்ட்ரிபியூஷன், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அந்த ஓட்டிங்கில். நாம் நேரடியாக சந்திக்கிறோம், பேசுகிறோம். நீங்கள் பழைய பென்ஷன் விஷயம், அப்புறம் ஜாக்டோஜி அமைப்பு நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. அதில் ஆசிரியர்களுக்கு 2009 பிறகு அப்பாயின்ட் பண்ண ஆசிரியர்களுக்கும் முன்னாடி இருக்க ஆசிரியர்களுக்கு சம்பள விகிதம் ஒரு பெரிய இஷ்யூ. இவங்க 40,000-40,000 வாங்குறாங்க, அவங்க 1,90,000 1 லட்சம், கிட்டத்தட்ட பாதி குறைவா இருக்கு. கலைஞர் ஆட்சியில் நடந்தது அந்த பேசிக் சேலரி கம்மி பண்ணது. பட் அதை சரி பண்ணுவேன் நீங்க உறுதி அளிச்சிருந்தாங்க, வாக்குறுதி. ஸோ அது சொல்லல. அந்த கடைசி செட்டில் வந்த கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் அவங்க தான் அதிகமாக வேலை செய்வாங்க எலெக்ஷன். அது உங்களுக்கு தெரியும், நம்ம அதை ஓப்பனாக சொல்ல முடியும். அவங்க அந்த ஒர்க் நமக்கு தெரியும். அது ஒரு விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அது ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, அதை கூட இவன் திமுக அதிகாரத்தில் இருக்கிறதால இண்டிவிஜுவல்ஸை மேனிப்புலேட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணுவோம். அது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நான் சொல்வது அதை விட அதிகமாக வாக்களிக்கக்கூடிய ஆசிரியர்கள். நீங்கள் சொல்கிறது போலிங் டியூட்டியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை சொல்கிறீங்க. அதை இவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஓகே, வித்தின் கோர்ட் மேனேஜ் பண்ணிடுவாங்க. புரியுது. பணம் பாதாள வரைக்கும் பாயும், அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே கட்சிக்காரனும் கழுகு கண்களோட பார்த்துப்போம். சாமபேத தான தண்டன்வாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க இவங்க. அது பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு. அஃப்கோர்ஸ் நாட் அ மேஜர், மேபி அ ப்ராப்ளம், பட் நாட் அ மினிமம் இம்பாக்ட். கரெக்ட். அஸ் அ ஓட்டர் அவங்களோட பாதிப்பு என்ன? ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் 4 ஓட்டு இருக்கு, ப்ளஸ் ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் இருக்கான். ஆமாம், பென்ஷன் வரைக்கும் பாதிக்குது. ஒன்றும் இல்லைங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, நான் திரும்ப சொல்கிறேங்க, அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டியுமே அண்டர் சீஜ். இன்னைக்கு பெரிய பாதிப்பில் இருக்குது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் இது பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், தவறாக இருந்தால் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய அளவில் நெருக்கடி வந்து ஓய்வூதியங்களில், மாத ஊதியங்களில் சிக்கல் வந்திருக்குது. இன்னைக்கு விஷன், நீங்கள் ஓய்வூதியம் கொடுப்பதில் ஒரு அரசுக்கு சிக்கல் வருதுன்னா அது அழிவுக்கான அறிகுறி. சில இண்டிகேட்டர்ஸை வச்சு அரசாங்கத்தோட நிதி நிலைமை அதில் பாதாளத்தில் இருக்கு நம்ம முடிவு பண்ணலாம். சில இண்டிகேட்டர்ஸை வச்சு ஓய்வூதியத்தில், பென்ஷனில் எப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி வருதோ, அதாவது அப்பயே நம்ம அபாய விளக்கு, சிகப்பு விளக்கு எரிகிறதுன்னு அர்த்தம். பழைய பென்ஷனை திருப்பி கொண்டு வர முடியல, அபாயத்தில் இருக்கு. நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இல்லைங்க, அது ஆல் இண்டியா பாலிசிங்க. தெளிவாக நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க. 2003 பாலிசி, 2003 வந்த கொள்கை இறுதியானது. பழைய ஓய்வு திட்டம் இனி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பழைய ஓய்வு திட்டத்தை இவங்க கொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய நிதி சுமையை மாநில அரசுக்கு ஏற்படுத்தும். அது இன்னும் பெரிய
பாதிப்பை கொண்டு வரும். எனக்கு தெரிஞ்சு இவங்க அதை கொண்டு வருவது மிக மிக கடினமானது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, சில மாநிலங்கள் அதை அனுமதிச்சிருக்கின்றாங்க, அதில் என்ன ஃபேக்டர்னு தெரியல. அப்படியே சில மாநிலங்கள் அனுமதிச்சாலும் பென்ஷனுக்குன்னு வந்து நேஷனல் பாடி ஒன்று இருக்குது உங்களுக்கு வந்து, அவாக்கு அப்ரூவ் பண்ணணும் அதை. இப்போ மாநில அரசு பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போகுதுன்னா வெறும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் அந்த முடிவு எடுக்க முடியாது. தெர் இஸ் நேஷனல் பாடி, அவங்களும் அதை செய்யணும். இல்லை இப்போ வாக்குறுதி கொடுத்ததுனால சொல்கிறேன். இது வந்துங்க திமுக செஞ்ச மோசடிகள்லேயே பெரிய மோசடி எதுன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோன்னு கொடுத்த வாக்குறுதி. ஏன்னா அதை கொண்டு வர முடியாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீட் மாதிரி பதவிக்கு வந்த 3வது மாதம், மே மாதம் பதவிக்கு வராங்க. ஆகஸ்ட் மாதம் அன்றைய நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வாய்ப்பே இல்லைன்னு அசம்பிளிக்கு உள்ள நினைக்கிறேன், அசம்பிளிக்கு உள்ளேயோ வெளியிலோ உள்ள, ஐ திங்க் தி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அசம்பிளிக்கு உள்ளேயே அவர் பேசினார். அந்த மேனிஃபெஸ்டோவை தயாரித்த கமிட்டியில் அவர் ஒரு மெம்பர். இது எவ்வளோ பெரிய மோசடி. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, திமுகவை ஆதரிக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மேனிஃபெஸ்டோவில் சொன்னதெல்லாம் அளவுகோலாக வச்சுன்னா இந்தியாவில் எந்த கட்சியுமே தப்பாது அப்படின்றாங்க. கரெக்டு, தப்பாது தான். ஆனால் இந்த மாதிரி பச்சையாக பொய் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச வாக்குறுதியை எந்த கட்சியும் கொடுத்ததே இல்லை. வந்த 3வது மாதம் நீ சொல்கிற பழைய ஓய்வூதிய திட்டம், ஓகே. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ப்ராப்ளம் அது ஏன் திமுக பெரிய டேஞ்சர்னா, அன்லைக் ஏடிஎம்கே விசி ஜெயலலிதா வந்து 2003 நான் நேரில் பார்த்துருக்கேன். 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கும் போது தைரியமாக எப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னா, அந்த கட்சிக்காரங்களை கேட்டால் விஷயம் தெரிஞ்ச ஏடிஎம் காரன் சொல்லுவாங்க, அப்போ வந்து இது எங்கள் ஓட் பேங்க் இல்லை. இதுன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ. இதை வந்து ஐ திங்க் அப்போசிஷன் பேசலை, திமுக கூட்டணி கட்சிகளும் இதை பேசலை, மீடியா இதை எழுத வேண்டிய அளவுக்கு எழுதலைன்னு நான் வருத்தப்படுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பென்ஷன்ஸ் வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. 2003க்கு பிறகு சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. நியூ பென்ஷன் ஸ்கீமில் வந்துடுறாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பிஃபோர் 2003 இருக்கக்கூடியவங்க, அதுக்கு முன்னால் ஜாயின் பண்ணவங்க, அப் டு 2002 வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கவங்க. ஆமாம், 2002 வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க, அவங்களுக்கு தேர் எலிஜிபிள் ஃபார் பென்ஷன். கடந்த சில ஆண்டுகளாகவே வந்துட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் இது எடப்பாடி கவர்மெண்ட்டில் தொடர்ச்சி தான், நான் இந்த கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்லலை. பட் இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குன்னா, பென்ஷன் வந்து இன்க்ரீசிங்லி பிகமிங் ப்ராப்ளம். அதாவது ஓய்வு பெறக்கூடிய மாநில அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, வழக்கமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அடுத்த மாதமே பென்ஷன் வந்துடும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து யூஸ்வலி 2 மாதத்தில் வந்துட்டு இருந்தது. இப்போ அது 4 மாதம் 6 மாதம்லாம் தள்ளி போகுது. சில செக்டார்ஸில் வந்து 6 மாதத்தை தாண்டி போகுது. ஆசிரியர்கள் எனக்கு தெரிஞ்ச தென் தமிழகத்தில் ஒரு தெரிஞ்ச குடும்பம், அவங்க வந்து ஆசிரியை வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 9 months ஆச்சு. அதாவது அந்த ப்ராசஸ் வந்து விஷயம் முந்திலாம் வந்து 2 months முடிஞ்சு வந்துடும். இப்போ அன்யூஷுவலி மினிமம் 4 months, மேக்ஸிமம் வந்து அப்பர் லிமிட்டே வந்து 6 months 8 months வரைக்கும் போகுது. செக்டார் வைஸ் ஆசிரியர்கள். போலீஸில் அதே மாதிரி, போலீஸில் வந்து அதிகாரிகள் வந்து ஓய்வு பெறும்பொழுது வந்து வழக்கமாக 2 months வர வேண்டியது இப்போ 4 months and above போகுது. இது நீங்கள் என்ன 4 months தானே, 4 months எப்படிங்க பென்ஷன் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியும்? இல்லை 4 months தானே, அப்புறம் வாங்கிக்கலாங்கிறது ஓகே அப்படி கூட. ஆனால் 4 months லேட் ஆகுது, இல்லை 6 மாதம் லேட் ஆகுதுன்னா நிதி அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு அதைத்தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அதைத்தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து இது மாதிரி ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்கள் கூட ஓய்வூதியம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சேலரி கூட வந்து டிலே வந்துன்னா சமாளிச்சிடலாம். பட் பென்ஷன் மட்டும், பென்ஷனுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், பென்ஷன் மட்டும் உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா வந்து, ஏன்னா உங்களுக்கு வேற ஊதியம் வேற வாய்ப்பு சாதாரணமாக இருக்காது. ஏன்னா வயதாகும் போது உங்களுக்கு அந்த யூஸ்வலாக அந்த ப்ராசஸ் வந்து பொருளீட்டக்கூடிய அந்த தன்மை என்பது குறையும், அல்லது அவங்க யாரையா சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ பென்ஷனை வந்து ஒரு கவர்மெண்ட் டிலே பண்ணுதுன்னா அது ரொம்ப கொடூரமானது. அதாவது அது எதை காட்டுதுன்னா, நிதி நிலைமை மோசமாக இருக்குன்றதை காட்டுது. விரும்பி ஒரு கவர்மெண்ட் செய்யுதுன்னு நான் சொல்லலை, எந்த கவர்மெண்ட்டையுமே. பட் அதுதான் யதார்த்தம்னா தி இண்டிகேஷன் ஆஃப் தி டெவலப்மெண்ட். இந்த நிலைமையோட செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, திவால், ரெட்டிங் ஃபார் பேங்க்ரப்சி. பல மாநிலங்கள், இந்தியாவோட பல மாநிலங்கள், இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் நான் சொல்லலை, நம்ம மாநிலன்றதால அதை பேசுகிறோம், ஏன்னா மற்ற மாநிலங்களை பற்றின தரவுகள் என் கையில் இல்லை. பல மாநிலங்களோட நிலைமை இன்னைக்கு திவாலை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் நம்ம இதை எதில் பேசுகிறோம்னா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையான்னு பேசுவோம். பென்ஷன்ஸுக்கு வந்து உங்களுக்கு 2 months யூஸ்வலாக வரது வந்து அரசு ஊழியர்களுக்கு, மாநில அரசு ஊழியர்களுக்கு above 4 months and above போது, சில செக்டார்ஸில் வந்து 9 மாதம் 10 மாதம் சொன்ன ஆசிரியர்களுக்கு, காவல்துறையில் வந்து சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு வந்து அவங்க வந்து இப்போ இந்த பேப்பர் ஒர்க்கே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. ஸோ கண்டிப்பாக அவருக்கு இன்னும் 4 மாதமாக அது ஆகுன்றாங்க. பிட்வீன் 4 to 6 months 4 to 6 monthsன்றது வந்து யூஸ்வலாக பாருங்கள், அது வந்து என்ன மாதிரியான வேலை ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னா அடுத்த நாளே கமிட்மெண்ட் இல்லாமல் போயிட போகிறது இல்லை. கமிட்மெண்ட்ஸ் இருக்க தான் போகுது, வாழ்க்கை ஓடி தான் ஆகும் உங்களுக்கு வந்து. அப்போ இது எதோட அறிகுறி? 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது, ஏன் 5 வருஷத்துக்கு முன்னால் கூட எப்படி இருந்தது? பென்ஷன்ஸில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சிக்கல் வருது. 2 மாதத்தில் கொடுக்க வேண்டிய பென்ஷன் மாநில சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 மாதம், இவங்க 2 மாதம்னா
அப்படின்னா என்ன நீங்கள் எதை நோக்கி இது போகுது? அப்போ இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து அதை தான் நம்ம பேசணும். இது எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் நான் விரும்புகிறேன்னா இந்த ஆர்குமெண்ட்டை லாஜிக்கலி விஷன் இந்த கவர்மெண்ட் வந்த புதுசில் வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று பிடிஆர் வெளியிட்டார், ஞாபகம் இருக்கா? அதுக்கு முந்தின எடப்பாடி கவர்மெண்ட்டோட 4.5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தோட நிதி நிலைமை எந்த அளவுக்கு சீர்குலைந்தது என்பதை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக இது வரைக்கும் யாருமே செய்யாதுன்னு நினைக்கிறேன் நான். கடந்த காலங்களில் ஏதோ ஓரிரு முறை செஞ்சுருக்காங்க போல. ஏன்னா அந்த ஒயிட் பேப்பர்ன்றது என்னன்ற கான்செப்டே அப்போ தான் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் ஃபைல் எல்லாம் கூட பேசினாங்க, நம்ம பேசியிருக்கோம், நம்ம கூட பேசியிருக்கோம். இந்த ஒயிட் பேப்பர்ன்ற கான்செப்ட், வெள்ளை அறிக்கை என்றால் என்ன, ஏன் அதற்கு வெள்ளை அறிக்கைன்ற பேர் வந்துடலாம். அதாவது அதற்கு முந்தின 4 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியோட நிதிச்சுமை எவ்வளோ மோசமாக இருந்துன்றதை பற்றி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் இப்போ நாங்கள் நிறைய சாதனைகள் பண்ணிட்டோம் நீங்கள் சொல்கிறீங்க, மகிழ்ச்சி. இந்த ஆண்டோட இப்போ அடுத்த ஆண்டு வந்து நமக்கு ஃபுல் பட்ஜெட் கிடையாது, ஒன்லி டெம்பரரி இதுதான், நிதிநிலை ஓட்டான் அக்கௌண்ட் தான், இடைக்கால பட்ஜெட் தான். ஏன்னா வந்து மார்ச் 31 முடியுது, ஏப்ரல் 1லேருந்து அடுத்த மார்ச் 31 வரைக்கும் நிதிநிலை அறிக்கை பாஸ் பண்ணால் தான் நீ கருவூலத்திலிருந்து பணத்தை எடுக்க முடியும். அசம்பிளி பில்லை பாஸ் பண்ணணும், ஃபைனான்ஸ் பில் பாஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து எலெக்ஷன் இருக்கிறதால அடுத்த 3 மாதங்களுக்கு மட்டும் இடைக்கால பட்ஜெட் இருக்கும். அதுக்கு முன்னால் மார்ச்சில் நீங்கள் இடைக்கால பட்ஜெட், ஜனவரியில் இடைக்கால பட்ஜெட் போடணும். அதோட சேர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டோட நிதி நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது, கடன் எவ்வளோ, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கையை இப்போ இருக்க நிதியமைச்சர் தங்கத்தனரசு வெளியிட்டார்னா அது நல்லாயிருக்கும். அது ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய எல்லா மாநில அரசுகளும் தாங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு நிதிநிலை அறிக்கை, ஆட்சி விட்டு இறங்கும்போது ஒரு நிதிநிலை அறிக்கை, நீங்க என்ன சாதிச்சு கீழ்ச்சிங்கன்றது மக்களுக்கு தெரியட்டும். எல்லா கவர்மெண்ட்டையும் தான் சொல்றோம், எல்லா அரசாங்கத்தையும் எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்றோம். ஏன்னா மிகப்பெரிய ஊடக வெளிச்சத்துக்கு மத்தியில் நீங்க ஒரு ஒயிட் பேப்பரை வெளியிட்டீங்க இல்லையா? இப்போ நீங்க முடிச்சுட்டு போகும்போது நிறைய சாதிச்சிருக்கோம். திராவிட மாடல் ஆட்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியாவுக்கே முன்னுதாரணமா இருக்கு, ஏன் ஐரோப்பாவுக்கே முன்னுதாரணமா இருக்கு, கனடாவுக்கு முன்னுதாரணமா இருக்கு, ஐரோப்பாவோட வளர்ச்சி விகிதத்தை விட தமிழ்நாடோட வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குன்னா நீங்க சொல்றீங்க, மகிழ்ச்சி. அப்படின்னா வந்து இந்த உங்களுடைய ஆட்சி காலத்தில் பை பிப்ரவரியில் மார்ச்சில் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துடும். அதனால் அதுக்கு முன்னால் இந்த 4.25 ஆண்டுகளில் தமிழகத்தோட நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்காக உண்மையான நிதிநிலை குறித்த நிதி நிலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் விதத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை, ஒயிட் பேப்பர் ஆன் தமிழ்நாட்டுஸ் ஃபினான்சஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கொடுத்தா மாட்டிடுவாங்க, கொடுத்துட்டா மாட்டிப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ். இப்போ நம்ம இது எங்கே கொண்டு வந்து நிறுத்துறோம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டது வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையான்னு போது இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. அது வந்து ஒரு எல்லா செக்டார்லையும் எல்லா செக்டார்லையும் பரவாயில்ல. இவங்களை வந்து ஏன்னா திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் பேசுறது என்னன்னா, ஏங்க நீங்க செக்டார் வைஸ் பேசுறீங்க, போக்குவரத்து தொழிலாளியும் தனித்தனியாக பேசுறீங்க, மின்சார ஊழியர்னு பேசுறீங்க, தூய்மை பணியாளர்னு பேசுறீங்க, ஆசிரியர்கள்னு பேசுறீங்க. ஆனால் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் பேசும்போது அதுக்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இவ்வளோ பேர், இப்போ நம்ம சொன்னதே வந்து கிட்டத்தட்ட வந்து கோடியை தாண்டும். இதில் இதுதான் வந்து அளவுகோல். எனக்கு தெரிஞ்சு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையான்றது, இந்த அளவுக்கான நெருக்கடி வரும்போது அரசின் மீதான கோபம் என்பது மக்களுக்கு வருமா வராதா? ஆகவே நிதிநிலை, தமிழகத்தின் நிதிநிலை ஒரு மோசமான நிலைமையில் இருக்குங்க. அதை வந்து அரசு வந்து அதை உண்மை நிலவரத்தை சொல்ல மறுக்கிறாங்க. அதாவது பென்ஷன் ஃபண்டுன்றது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிட்டு இருக்கு இந்தியா முழுவதும், உலகம் முழுவதுமே எல்லா அரசாங்கங்களுக்கும். அது ஒரு ஒயிட் எலிஃபெண்ட்டாக மாறிட்டு இருக்கு. அதனால தான் 2003 வந்து புதிய பென்ஷன் கொண்டு வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒர்க் பண்ணதை விட அதிக காலம் வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க. அது அவன் செத்துட்டாங்கன்னா அவன் பொண்டாடிப்போம்ல. ஒருத்தர் 90 வருஷம் பென்ஷன் வாங்கியிருக்காங்க, சம்பளமும் பென்ஷன். எப்படின்னா அவருக்கு 60 வயசுக்கு அப்புறம் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவர் 90 வயசுல இருந்துறாரு. அந்தம்மா 30 வயசு, அவங்க ஒரு 60 வருஷம் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 90 வருஷத்தை தாங்கி பென்ஷன் வாங்கினவங்களாம் இருக்காங்க. ஸோ பென்ஷன் ஃபண்ட் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் ஆனதால தான் வந்து 2003 வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும்போது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் ஓய்வூதியங்களும் இன்று ஒரு பெரிய சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையான்றதற்கு என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். 2001 ஜெயலலிதா மறுபடியும் ஆட்சிக்கு வந்து 2003 வந்து டாஸ்மாக் கொண்டு வராங்க. அதாவது வந்து சில்லறை வர்த்தகத்தை அரசே ஏற்றுக்கணும். அந்த முடிவுக்கு அந்த அம்மா ஏன் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, வருஷம் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, கவர்மெண்ட் வந்து ஒயின் ஷாப் வந்து ஆக்ஷன் விடுவாங்க, ஏலம் விடுவாங்க. இந்த நேரடியாக நடத்துறதுக்கு முன்னாடி, ஆமாம், நேரடியாக நடத்துறதுக்கு முன்னாடி பிரைவேட் தானே இருந்தது ஒயின் ஷாப். அந்த ஆக்ஷன் விடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக காரனுக்கு வந்து கட்சிக்காரனுக்கு ஒரு குறிப்பிட்ட கடைகளை ஒதுக்கணும். அப்படிதானே மெத்தட். யார் ஆட்சியில் இருந்தாலும் ஜெயலலிதா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது, இந்த மாதிரி வந்து கட்சிக்காரன் சம்பாதிக்க முடியல. என்னன்னா 90% திமுக காரனை எடுத்துடுறான். எது எப்படி எடுப்பான் அந்த அம்மா புரியல. நம்ம கவர்மெண்ட்ல அவன் எப்படி எடுப்பான்? அப்போ சொல்றாங்க சைதை கிட்டு இருந்தார், சைதை கிட்டு செயலில் சிட்டுன்னு கலைஞர் பிடிச்சதுன்னா சொல்லுவார், அப்புறம் இல்லாட்டி தள்ளி விட்டுருவாரு. அப்புறம் அதே மாதிரி தான் ஓரம் கட்டினாங்க அவர். சைதை கிட்டு வந்து தமிழ்நாடு பூரா ஜெயலலிதா ஆட்சியில் தென்சென்னை மாவட்ட திமுக தலைவர் சைதை கிட்டு ஜெயலலிதா ஆட்சியில்
தமிழ்நாடு பூரா ஒயின் ஷாப்பு 90% கிட்டு கண்ட்ரோலில் இருக்குது. இது என்னடா கொடுமையாக இருக்குது. அப்புறம் தான் அந்த அம்மா வந்து இன்டெலிஜென்ஸை விட்டு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஏன் இப்படி வருதுன்னா எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கான். அவங்க கட்சிக்காரனை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த ஏரியாவில் வந்து ஒரு 10 கடை வந்து திமுக கண்ட்ரோலில் எடுக்கிறான்னா கிட்டு என்ன பண்ணுவார், 2 கடை ஏடிஎம் காரனுக்கு கொடுத்துருவார். கொஞ்சம் அவனை திருப்தி பட்டணும், 8 கடை இவங்க எடுத்துருவாங்க. இதை வந்து ஒரு பெரிய ஸ்டடியாகவே பண்ணி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகுது அந்த அம்மாவுக்கு. இந்த மாதிரி வந்து ஏன்னா கட்சிக்காரன் பிரச்சனை எப்படி வருதுன்னா கட்சிக்காரன் சம்பாதிக்க முடியலன்னு வருது. ஏன் சம்பாதிக்க முடியல? நான் கடை கொடுக்க சொல்ல இல்லை, கடை பூரா அவன் வச்சிருக்கான். அது எப்படி அவன் வச்சுப்பான்? அந்த அம்மா ரொம்ப வில்லந்தியாக எப்படி அவன் வச்சுப்பான்? நம்ம ஆட்சியில் அவன் எப்படி வச்சுப்பான்? யாராச்சும் வந்தாலும் வெள்ளக்காரனே ஆட்சியில் வந்தாலும் அவன் தான் வச்சுப்பான். திமுக கண்ட்ரோல் இருக்குது. அந்த அம்மா என்ன பண்ணுறான், ஆஹா அப்படியா என் கட்சிக்காரனுக்கு எப்படி இல்லை நான் அவனுக்கு வேற மாதிரி சம்பாத்தியத்தை பார்த்துக்கிறேன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. அதை நேஷனலைஸ் பண்ணும்போது லீகல் ஒப்பீனியன் கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. மது விலக்கு மற்றும் மதுபான கொள்கைகளில் மாநில அரசுகள் நினைச்சதுன்னா எப்போ வேணால் எந்த மாற்றங்களை வேணால் கொண்டு வரலாம். ஸோ 2003 டாஸ்மாகை நேஷனலைஸ் பண்ணுறாங்க அந்த அம்மா. அப்போ பண்ணும்போது அது எதனால் அந்த முடிவு வருதுன்னா, நான் சொல்கிறேன் இந்த ஓட் பேங்காக சொல்கிறேன், அது எப்படி இருந்தாலும் திமுக கண்ட்ரோலில் இருக்குது. என் கட்சிக்காரன் ஒன்றும் இல்லை, நேஷனலைஸ் பண்ண பிறகு ஹைகோர்ட்டில் கேஸ், எவ்வளோ பெரிய கேஸ்லாம் நடந்தது விஷயம். பெரிய பெரிய வக்கீல்லாம் கூட்டின்னு வந்தாங்க அந்த காலத்தில். ரொம்ப பெரிய வக்கீல்லாம் கூட்டின்னு வந்து 5 லட்சம் 10 லட்சம் ஒரு நாளைக்கு வாங்குற வக்கீல் அந்த காலத்திலே கூட்டின்னு வந்தாங்க. தோற்று போச்சு. சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் எப்படியே ஜெயிச்சிருவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ்ட். டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் நடத்துறாங்க. 2006 கலைஞர் வந்தானே ஒரு எதிர்பார்ப்பு, ஜூனியர் உடனெலாம் கவர் ஸ்டோரி பண்ணாங்க, மறுபடியும் தனியார் கொடுத்துருவாங்க. அவரும் உஷாராயிட்டார் கலைஞர், இது வேணாம், இது வேற சிக்கலை உண்டாக்கும்னு. அவர் என்ன பண்ணிட்டார், அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசியல்வாதிகள் வந்து யூஸ்வலி வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிற டிசிஷன்ஸை எடுக்க மாட்டாங்க. இங்கே அரசு ஊழியர்கள் வந்து காலாகாலமாக திமுகவோட ஓட் பேங்காக இருந்தவங்க, அவங்க இன்னைக்கு பெருசாக டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. மற்ற ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் உங்கள் கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆன்டி இன்கம்பன்சின்னு கேட்கும்பொழுது நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க, வாட் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் வாட் இஸ் த யார்ட் ஸ்டிக் டு கேஜ் த ஆன்டி இன்கம்பன்சி. அதாவது ஆன்டி இன்கம்பன்சினா என்ன, அதற்கான அளவுகோல் என்ன, ஆன்டி இன்கம்பன்சினா என்ன, அதற்கான அளவுகோல் என்னன்னா அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நாளுக்கு நாள் வந்து அன்பாப்புலர் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குது. யாருமே ஹாப்பியாக இல்லை. ஒரு பக்கம் போலீஸ் அத்துமீறல், இன்னொரு பக்கம் போலீஸுக்குள்ளேயே வந்து புகைச்சல் அதிகமாக இருக்குது. இது ஒன்று ஜெயலலிதா பீரியடில் போலீஸ் அத்துமீறல் இருக்கும், ஆனால் போலீஸ்காரனா சந்தோஷமாக இருப்போம். இங்கே போலீஸ் அத்துமீறல் ஒரு பக்கம்னா போலீஸ்காரன் உள்ளுக்குள்ளே கொலவெறியோடு இருக்கான். ஒன்றும் இல்லைங்க, இப்போ பாருங்கள் அந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட் ஆச்சு, பார்த்துருப்பீங்க நீங்கள். மீடியா அதை பற்றி பெருசாக பேசவே இல்லை. பொறுப்பு டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் திரும்ப சொல்லுது. 2006 வந்த பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு பிறகு 2018, 19, 20 தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ். 2024 இவங்க மட்டும் இல்லை, 8 ஸ்டேட்டு டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கவே மாட்டேன்றோம். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப துல்லியமாக அழகாக செயல்படுத்தின ஒரு சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. அதை தேவையே இல்லாமல் கெடுத்துருக்காங்க. இப்போ போய் 9 டிஜிபியில் 9வது ரேங்க்ல இருக்கிற கொண்டு போய் இன்சார்ஜாக போடுறாங்க. இது வந்து மற்ற 8 டிஜிபியோட மொராலை அஃபெக்ட் பண்ணும். இது ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸஸ். அவரோட அப்பாயின்மெண்ட்டில் மற்ற 8 பேருக்கு திருப்தி இல்லை. அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸில் 2 எஸ்ஐ இருக்காங்க, 2 பேரில் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு, திடீர்னு ஒருத்தர் ஏசி ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, அவங்க சல்யூட் அடிக்கணும். ஐயோ பயங்கரமான அது இப்போ சிவிலியன் சர்வீஸில் கிளர்க் உத்தியோகத்தில் இருந்தால் கூட அது பெருசாக தெரியாது. போலீஸ்லேயும் மிலிட்ரிலையும் அது பெரிய பாதிப்பு உண்டாகும். ஏன்னா அந்த கெத்து இருக்குல்ல, அந்த ஈகோ அடிவாங்க. இன்னைக்கு இந்த டிஜி அப்பாயின்மெண்ட்ல இவங்களுக்கு பெரிய சிக்கல். அது சுப்ரீம் கோர்ட்டில் எப்படியும் அங்கே வந்து கேள்வி கேட்க தான் போகிறோம். இது வந்து மொரல் அஃபெக்ட் ஆகும். பார்த்துக்கலாம், கண்டெம்ட் தானே பார்த்துக்கலான்ற ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு விட்டேத்தியான மனப்பான்மையில் ஒரு அரகன்ஸில் போகிறாங்க இவங்க. 8 ஸ்டேட் கண்டெம்ட்டில் இருக்கான், நம்ம 9வது ஸ்டேட் அவ்வளோ தான் தலையை வாங்கிடுவான்றாங்க. திடீர்னு திருப்பிக்கிட்டு நீ தான் மெயின்னா என்ன பண்ணுவேன்? நான் சொல்ல புரியுது. கண்டெம்ட்டை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ஒரு டிஜி அப்பாயின்மெண்ட்டை பண்ணுறீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இது கடந்த 20 வருஷங்களில் கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, ஏன் ஸ்டாலினே வந்தப்போ 2 டிஜி வந்து சைலேந்திர பாபுவும் சங்கர் ஜிவானும் பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் படி சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இப்போ திடீர்னு இதை மாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு தோதான அதிகாரி இல்லைன்னு மாற்றுறீங்கன்னா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கூட்டு வாங்கி அந்த அப்பாயின்மெண்ட்டை ஜியோவை குவாஷ் பண்ணானா உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைன்னா இது எப்படி நிர்வாகத்தை சீர்குலைக்கும்? இதுவும் ஆன்டி இன்கம்பன்சியில் வரும். இன்னும் 2 மேஜரான விஷயம் நேரடியாகவே எல்லா மக்களுமே அதிர்ச்சி ஏற்படுத்திய முக்கியமான விஷயம் வந்து, ஒன்று சாதிய ஆணவ கொலை சமீபத்தில் நடந்தது. அதற்கு முன்பு நம்ம கஸ்டோடியல் மர்டர்ஸ் டெத்ஸ். ஸோ இந்த 2மே நம்ம மீடியாவும் அதை பெருசாக கையில் எடுத்தாங்க. சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதமாக மாறிடுச்சு. அமைப்புகள் வந்துச்சு, கட்சிகள் வந்துச்சு, எல்லாருமே. அது ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சியில் அது ஒரு முக்கியமான நிகழ்வுகளாக பார்க்குறேன். நீங்கள்
அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா. இப்போ நீங்கள் சாதிய படுகொலைகள் வந்து தலித் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது ரொம்ப கொடுமையானது. நீங்கள் ஆணவ சாதிகள் ஆதிக்க சாதிகளை திருப்திப்படுத்துறதுக்காக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க. ஆனால் இது வந்து திரும்ப திரும்ப உங்கள் தலையில் தான் வந்து விடியும். இன்னொரு பக்கம் கஸ்டோடியல் டெத், அஜித்குமார் படுகொலைனா எந்த விதத்தில் நியாயப்படுத்துவீங்க? ஒரு டிஎஸ்பி அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு அந்த சம்பவம் நடந்ததே தெரியல. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்பி கிட்ட இருக்க தனிப்படைன்ற கான்செப்டே தப்பு. அது தனியாக கூலிப்படை. அது தனிப்படை எப்போ வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் நானும் பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்குன்னா, அவங்க ரொம்ப ஒரு அதிகாரி டிஎஸ்பி அவர் வந்து நைட்டில் ரோந்து போகிறாரு, அந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அவர் ரோந்து போகும்போது திடீர்னு ப்ராப்ளம்னா ஃபோர்ஸை வரவ சொன்னால் முடியாது, நிலைமை அங்கேயே சமாளிக்கணும்னா அந்த மாதிரி வேலைக்கு தான். திருட்டு கேஸில் தனிப்படைக்கு வேலையே கிடையாது. திருட்டு கேஸை விசாரிக்க வேண்டியது யார்? ஸ்டேஷனில் இருக்க கிரைம் பிரான்ச். அங்கே தனிப்படை எப்படி வருது? அப்போ எவ்வளோ தூரம் சிஸ்டம் புழுத்து போயிருக்குங்க. போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ். இவங்க அதை இது என்ன பிரச்சனைனாங்க, மீடியா கம்ப்ளீட்டாக காலடியில் உட்காந்துருக்குங்க. எதிர்கட்சிகளுக்கு புத்தியே இல்லை. 2 வாரத்துக்கு மேலே ஜூனியர் விடன் கவர் ஸ்டோரி கோமா நிலையில் எதிர்கட்சிகள்னு பார்த்தீங்களா தெரியும். இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுலேயே எதிர்கட்சி கோமாவில் இருந்ததே இல்லைங்க. இங்கே எதிர்கட்சி கோமாவில் இருக்குது. விஷன் ஒன்று மறந்துடாதீங்க. ஒரு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸிக்கு, ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு, செயல்திறன் உள்ள ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. எடப்பாடி பீரியடில் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொரோனா காலத்தில் ஓட்டு வாசலையாக கொடி பூசிட்டு இருந்தார். அந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டெத்துக்கு இங்கேருந்து கனிமொழியும் உதயநிதியும் கார் எடுத்துகிட்டு போனாங்க. இன்ஃபேக்ட் பர்மிட் இல்லாமல் போனாங்கன்னு அந்த ஒரு கேஸ் கூட போட்டாங்க அவங்க மேலே. நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டோட சாபக்கேடே வந்து கோமா நிலையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், கொத்தடிமையாகி போன ஊடகங்கள். இதனால் தேனும் பாலும் ஓடுதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு தலையில் விடிய போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக மீடியா எழுதுச்சுன்னா தவறுகளை திருத்திக்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. யதார்த்தத்தை புரியுறதுல யதார்த்தத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. தோத்து வீட்டுக்கு போவீங்கல்ல, அன்னைக்கு தான் புரியும். சமீபத்திய பிரச்சனை தூய்மை பணியாளர் பிரச்சனை. ஸோ இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை வெகுவாக எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க. அதுவுமே ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிச்சு. கடைசி அவங்களை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது. அதே நம்ம பேசணும். பட் இந்த மாதிரியான இவ்வளோ நிகழ்வுகள் சொல்கிறோம்ல, இதெல்லாம் எந்த அளவுக்கு எலெக்ஷனில் ஓட்டில் எந்த அளவுக்கு பாதிக்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை வந்து நண்பர்கள் கேட்குறாங்க. இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து செக்டார் வைஸ் இருக்க ப்ராப்ளம், ஓரிரு செக்டாரில் இருக்க ப்ராப்ளம். நான் அப்படி பார்க்கல. இதோட எதிரொலி வந்து ரொம்ப வலிமையாக சமூகத்தில் இருக்கும். ஏன்னா நான் ஒரு செக்டாரை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் போக்குவரத்து தொழிலாளர்களை பற்றி மட்டும் சொல்கிறேன்னா நீங்கள் கவலைப்படாமல் போகலாம். அரசு ஊழியர்களை பற்றி சொல்லும்போது எப்படி நீ கடந்து போவேன். அப்புறம் நான் பல்கலைக்கழக ஆசிரியர்களை பற்றி சொல்கிறேன். நான் வந்துங்க பல்கலைக்கழகங்களோட நிலைமையை பற்றி பேசினதுக்கு உங்ககிட்டயே நான் பேசியிருக்கேன். இப்போ இதுக்கு முன்னால் கூட ஒருத்தர் பேசலாம் நினைவு, வேறு சில பேட்டிகளை நான் சொல்லியிருக்கேன். நான் உண்மையாகவே சொல்கிறேங்க, பெருமைக்கு சொல்லலை. பல்கலைக்கழகங்களில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் பல பேர் வந்து சார் ரொம்ப கரெக்டாக பேசுகிறீங்க, இது நீங்களாவது பேசுகிறீங்களா, நான் இது வந்து ரொம்ப தன்னடகத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பிரச்சனையை தான் பேசுகிறோம், நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. இப்போ எடப்பாடி பேசுகிறாருன்னா அவருக்கு திமுகவை வீழ்த்தணும், அந்த இடத்துல தான் வந்து உட்காரணுன்ற உள்நோக்கம் இருக்கலாம். எனக்கு எந்த உள்நோக்கம்? நான் ஸ்டாலினை கவுத்துட்டு நானா போய் அங்கே உட்கார போகிறேன்? இல்லை இதை பேசுறதால எனக்கு என்ன 10 பைசா லாபமா? இல்லை எவன்கிட்ட துட்டு வாங்கி நான் பேசுகிறேன்? எதுவுமே எனக்கு கிடையாது. நான் வந்து ஒரு பத்திரிகைனா மக்கள் நலன் சார்ந்து, ஏங்க ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்த, அதாவது தமிழ்நாட்டோட இன்னைக்கும் இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பொதுமக்களுக்கு பல பேருக்கு தெரியலங்க. நம்முடைய மாநில அரசோட பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு அதில் பாதாளத்தில் விழுந்துகிட்டு இருக்குன்னு. இன்னைக்கு அதோட பேரை கூட சென்னை யூனிவர்சிட்டின்னு மாற்றாம நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏன் வச்சிருக்கோம்? சர்வதேச அளவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா தெரியும், சென்னை யூனிவர்சிட்டினா தெரியாது. இதெல்லாம் ஒரு காரணம். சர்வதேச யூனிவர்சிட்டி அங்கீகாரம், அந்த அங்கீகாரம் ஒரு காலத்தில் வெள்ளக்காரம் உண்டாக்குன அந்த யூனிவர்சிட்டி வந்து இன்னைக்கு எவ்வளவோ ஃபேமஸ், நம்முடைய அடையாளங்களில் ஒன்று, தமிழகத்தின் அடையாளங்களில் அது ஒன்று. இன்னைக்கு அது எந்த நிலைமையில் இருக்குது? அப்போ இது வந்து கடந்த பல ஆண்டுகளாக வந்தது. இந்த கவர்மெண்ட் மட்டும் நான் காரணம்னு சொல்லலை. இந்த உயர்கல்வியில் வந்த இந்த சரிவு என்பது வந்து 1989 கருணாநிதி கவர்மெண்ட்லேருந்து வருது. ஜெயலலிதா கருணாநிதி மாறி மாறி 2 பேருமே தான் காரணம். ஆனால் இன்னைக்கு உங்கள் கவர்மெண்ட்டில் எங்கே வந்து நிற்குதுன்னா, யோசிச்சு பாருங்க, மாநில பல்கலைக்கழகங்கள் 18 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதில் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் வந்து கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கின்றன. அதில் வந்து சென்னை பல்கலைக்கழகம், தட் இஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலாம் மாதந்தோறும் ஓய்வூதியங்களையும் ஊழியர்களுக்கான மாத ஊதியத்தையும் கொடுப்பதற்கு திண்டாடிட்டு இருக்காங்க. என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமா? ஆஃப்கோர்ஸ் இது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். சில மாதங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் 2 மாதமாக என்னமோ வந்து பென்ஷனும் சேலரிஸும் கொடுக்க முடியல. நீங்கள் பென்ஷன், நான் திரும்ப சொல்கிறேன் விஷன், பென்ஷன்ஸை வந்து நீங்கள் ஓய்வூதியங்களை வந்து ஒரு அரசால் கொடுக்க முடியலன்னா அது மிகப்பெரிய அபாய எச்சரிக்கை, திவால்னு அர்த்தம். அது யூஆர் ஃபினிஷ்டு. நவ் இதெல்லாம் செக்டார் வைஸ் ப்ராப்ளம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒவ்வொன்றா நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் மட்டும் பாதிப்பு சத்தியமாக கிடையாதுங்க. அது எப்படிங்க இருக்க முடியும்? அப்போ நம்ம பேசின இவ்வளோ விஷயங்கள்,
பல துறைகளை பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஓவர் டசன், ஒரு 10 நியர்லி டசன் செக்டார்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது எலெக்ஷனில் எதிரொலிக்காதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப சாரி, இது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு ஆர்குமெண்ட். இது எங்கேயோ போய் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாவும் விடியல் பயணமும் நான் முதல்வன் ஸ்கீமும் எப்படிங்க அதை வச்சு நீங்கள் அது அளவுகோல் இல்லைங்க. இவங்க கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அங்கே இந்த எலெக்ஷன் பெரிய நம்பர் 1 ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றத ரெகக்னைஸ் பண்ணுங்க. நீங்கள் அதையே பண்ண மாட்டேன்றீங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு பேசுகிறவங்க உள்நோக்கம் கொண்டவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. யார் இப்போ நம்ம ஆன்டி இன்கம்பன்சி பற்றி எரியுதுங்க, மீடியா வந்து உங்கள் காலடியில் உட்காந்துருக்கிறதாலையும் எதிர்கட்சிகளுக்கு புத்தி கட்டு போய் கோமாவில் இருக்கிறதாலையும் நீங்கள் தேனும் பாலும் ஓடுறதா நினைக்கிறீங்க, உங்கள் தலையில் நீங்களே சூனியம் வச்சுக்கிறீங்க, ரிசல்ட் வர அன்றைக்கி தானே உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்கிறோம்ல, இவன் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறான்றாங்க. எவ்வளோ அயோக்கியத்தனமான வார்த்தை. நெரேட்டிவ் நான் ஏன் செட் பண்ணேன், எனக்கு நான் லாபம் நான் கேட்குறேன். இது எவ்வளோ இது எல்லாமே விஷன் பொதுவெளியில் இருக்கிறத தான் நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம பேசுனதில் ஏதாவது ஒன்று ஃபேக்சுவலி ராங் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து எதிரொலிக்காதுன்னு லாஜிக்கலாக ஒரு ஆர்குமெண்ட்டை பில்டு பண்ணு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நான் சொன்னதில் ஃபேக்சுவல் எரர் அதாவது விவர பிழைன்னுவாங்க. ஒன்றே நீ சொல்லு, நான் பேசுகிறதே நிறுத்திடுறேன். அப்போ யாரை ஏமாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. இன்னொன்று புரிஞ்சு, இப்போ எதிரொலிக்காது அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம், எதிரொலிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியுங்கிறது ஒரு பக்கம் இருக்குல்ல. நீங்கள் எதிரொலிக்காதுன்னு சொல்லலாம், ஆனால் எதிரொலிக்கவும் செய்யும் தானே. சத்தியமாக எதிரொலிக்கும் சார். சார், பீப்புள் ஆர் நாட் யுவர் ஸ்லேவ்ஸ். மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் அல்ல. நீங்கள் ராஜா, நான் ஒன்றும் உனக்கு கீழே வேலை செய்கிற சேவகர் கிடையாது. இது எதிரொலிக்காதுன்னு சொல்கிறது மன்னிக்கணும், அராஜகமான முட்டாள்தனமான அயோக்கியத்தனமான வாதம். சோத்தால் அடித்த பிண்டங்கள் இல்லை மக்கள். இவங்க இஷ்டத்துக்கு வாரி வழங்குவீங்க. மேனிஃபெஸ்டோவில் கேட்டால் வந்து மேனிஃபெஸ்டோவில் சொன்னது அன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாரு, மேனிஃபெஸ்டோவில் சொன்னதெல்லாம் ஒரு கட்சி செய்யலன்னு அளவுகோலாக வச்சா எந்த கட்சியுமே இந்தியாவில் தப்பாதுன்னு. என்ன அயோக்கியத்தனமான வாதம் இது? வானத்தையே வில்லா தெரியாது, நடத்தவே முடியாது, நிறைவேற்றவே முடியாதுன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு 3வது மாதம் மந்திரி சொல்கிறாரியா அசம்பிளியில் பழைய பென்ஷன் ஸ்கீம் முடியாதுன்னு. இது மற்ற தவறுகளுக்கும் இதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. கல்வி கடன் ரத்துன்ற ஒரு வார்த்தையை விட்டீங்க, எவ்வளோ பேர் நம்பி ஓட்டு போட்டான் தெரியுமா? இல்லைங்க, இது இவங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்சதை வச்சு அளவுகோல். பார்லிமெண்ட் எலெக்ஷன் அளவுகோல் இல்லைங்க, அசம்பிளி தாங்க அளவுகோல். 19 24 ஸ்வீப்புங்க. இடைக்கு நடுப்புற வந்த அசம்பிளி எலெக்ஷனில் 75 சீட்டை எதிர்கட்சி ஜெயிச்சிருக்கு, which is equal to 13 லோக்சபா சீட்ஸ். ஸோ நீங்கள் அப்படியே ஆட்சியை தக்க வச்சாலும் அது இழுபறியில் தான் வந்து நிற்கும். கிளியர் மெஜாரிட்டிலாம் வர வாய்ப்பே இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு பேசுறதே வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியது. நீங்கள் வந்து அப்போ கெட்ட செய்தி உங்கள் காதுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படிங்க இருக்க முடியும்? இடிப்பாறை இல்லை ஏமாறாமன சரி பண்ண முடியும். ஆமாங்க, நீ முதல்லங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான முதல் படி என்ன? டு ரெகக்னைஸ், அக்செப்ட் that there is a problem. பிரச்சனை இருக்குன்னு முதல்ல ஒத்துக்கணுங்க. தேனும் பாலும் ஓடுது, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குதுன்னா அப்புறம் எதுக்கு மோடி கவர்மெண்ட் திட்டுற? எல்லாம் தான் நல்லா இருக்குது இல்லை? அந்த முரண்பாடை பாருங்களேன். தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லாம் காரணம் மோடி தான் காரணம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அமைதியாக இருக்காங்க. 1000 ரூபாயில் சந்தோஷம். 1000 ரூபாயில் எப்படி சந்தோஷமாக இருப்பான் ஒருத்தர்? அப்போ இங்கே தான் வந்து அந்த மாநில அரசுகளுக்குன்னு பல உரிமைகள் இருக்கின்றன. என்னதான் மாநில அதிகாரங்களை பறிச்சாங்கன்னாலும், ஏன்னா சில பேர் அவங்க திமுகவோட பெய்டு மவுத்ஸ் சொல்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு அப்கிரேடட் முனிசிபாலிட்டியாம், அதனால் வந்து இவ்வளோ குறைகளெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டக்கூடாது, நீங்கள் கேட்கணும்னா மோடியை தான் போய் கேட்கணும்னாங்க. இது ஆனால் இதே வாய் தான் என்ன சொல்லுது? 11% growth வந்துடுச்சு தமிழ்நாட்டுக்கு 2011 பிறகு 14 வருஷம் பொறுத்து 11% growth. இந்தியாவிலே நாங்கள் தான் நம்பர் 1 மாநிலன்றீங்க. என்னடா ஒரு பக்கம் மோடி எதுவுமே கொடுக்கல, தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாங்கள் கையேந்துறோன்ற. இன்னொரு பக்கம் 11% growth, நாங்கள் தான் பெஸ்ட் மாநிலன்ற. ரெண்டில் ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். அப்போ எதுக்கு மோடி எதிர்க்கணும்? எல்லாம் தான் நல்லா இருக்குல்ல, 1000 ரூபாயில் சுபிச்சமாக இருக்காங்கல்ல, எதுக்கு மோடி எதிர்க்கணும்? நிறையா வஞ்சகத்தை மோடி கவர்மெண்ட் மாநிலங்களுக்கு பண்ணுதுன்றது உண்மை. அது குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு செய்கிறது என்பது உண்மை, நாம் மறுக்கவில்லை. சமக்கிரக சிக்ஷாலெல்லாம் பணத்தை கொடுக்காதெல்லாம் பெரிய பிரச்சனை தான். கோர்ட்டுக்கு போனால் அவன் என்ன சொல்கிறான்? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்காட்டினா சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போட வேண்டிய உத்தரவை கோர்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போடுது. இப்போ அதே சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்துலலாம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை யாருமே குறை சொல்லலை. நமக்கு வர வேண்டிய பணத்தை அவன் கொடுக்கலன்னா 43 லட்சம் குழந்தைகளோட கல்வி இந்த வருஷம் கொலாப்ஸுங்க. 600 கோடி ரூபாய் அவன் ரிலீஸ் பண்ணலன்னா மிக அருமையான திட்டம். சோனியா காந்தி முன்முயற்சியில் எடுக்கப்பட்ட RTE என்பது ஏழை குழந்தைகள் தரமான கல்வியை 8ஆம் வகுப்பு வரை படிப்பதற்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கீம் வந்து இன்றைக்கி வந்து அந்த போர்ட்டலே ஓப்பன் ஆகல விஷயம். 43 லட்சம் குழந்தைகள் வந்து இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சசிகாந்த் செந்திலோட உண்ணாவிரதெல்லாம் ரொம்ப 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 மனிதநேயமிக்க ஒரு போராட்டம் தான் அது. வந்து அப்படியும் கவர்மெண்ட் அந்த கவனத்தை ஈர்க்கறதுக்கு பண்ணது கவர்மெண்ட் திருந்தலை. இப்போ 600 கோடி ரூபாய் நான் என்ன சொன்னேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பு தான் பண்ணுறோம், நான் மறுக்கல. இவங்க போய் போராடுறாங்க. அந்த 600 கோடியை மாநில அரசால் திரட்ட முடியுங்க. 600 கோடி உங்களால் தட்ட முடியாதா? தாராளமாக முடியுங்க. இப்போ ஜெர்மனியில் போய் முதலமைச்சர் வந்து ஒரு பாயிண்ட் அவர் சொல்கிறது உண்மைங்க, நான் தப்பு சொல்லுங்க. அதாவது வந்து கல்விக்காக நம்ம வந்து பிச்சை கேட்கறதுல தப்பே இல்லை. ஏன்னா
கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்று அவை சொன்னது தனி மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அரசாங்கங்களுக்கும் பொருந்தும். ஜெர்மனியில் முதலமைச்சர் பேசும்போது இந்த மாதிரி எல்லா நிதி உதவியும் நிறுத்துறாங்க, கல்விக்காக தமிழ்நாட்டில் கல்விக்காக இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் உதவி செய்யணும். நியாயமான கோரிக்கை தான், அதில் எந்த தப்பு இருக்குதா எனக்கு படலை. பட் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் 600 crores மாநில அரசு மேனேஜ் பண்ணலாமே. எவ்வளோ விஷயம் இருக்குல்ல, எவ்வளோ விதங்களில் நீங்கள் பாண்ட் இஷ்யூ பண்ணலாங்க. 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்னு 1 கோடி பெண்களுக்கு கொடுக்குறீங்க, 1000 கோடி. ஒரு மாதம் நீங்கள் 500 ரூபாய் கொடுத்தா கூட கல்விக்காக ஒரே ஒரு மாதம் அது எடுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நாவல் மெத்தட்ஸில் இந்த பணத்தை உங்களால் திரட்ட முடியும். பட் அது எல்லாத்துக்கும் பழிய தூக்கி நீங்கள் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போட்டு, இந்த விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தப்பு, நான் மறுக்கல நான். பட் ஓவராலாக எல்லாத்துக்கும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கரப்ஷனுக்கு யார் காரணம்? நீங்கள் ஊரை வச்சு வலையில் போடுவீங்க, அது எல்லாத்துக்கும் மோடி காரணம்னு சொல்லுவீங்களா? அப்போ உங்கள் அளவில் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் நிரம்ப இருக்கும் பொழுது நீங்கள் எல்லா பழியையும் தூக்கி மோடி கவர்மெண்ட் மேலே போட்டுற முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு இஃப் இஸ் யூனியன் டெரிட்டரினா வேறங்க, அங்கே எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் யூனியன் டெரிட்டரி புதுச்சேரியாக இருந்தால் பேசவே தேவையில்லை. இங்கே அப்படி கிடையாது. இல்லை, உங்களுக்கு நிரம்பவே அதிகாரங்கள் இருக்கிறேன். இவ்வளோ தூரம் பறிச்ச பாருங்க இருக்குது. எல்லாத்தையுமே மோடி கவர்மெண்ட் தான் காரணம். அப்போ இங்கே ஒரு கவர்மெண்ட்டே தேவையில்லையா? அவங்களே இருந்துட்டு போயிடலாமே, கவர்னர் ஆட்சி இருந்துடலாமே. ஆகவே தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். பிரச்சனைகள் இருக்கின்றதே அவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். அதுவும் இப்போ இல்லை, இப்போ என்ன சொல்கிறாங்க, ரொம்ப விஷயம் தெரிஞ்ச பியூரோக்ராட்ஸ் தனிப்பட்ட முறையில் பேசும்போது இந்த கரப்ஷன் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குன்னு போது, இது கடைசி 8 மாதங்கள் 9 மாதங்கள் எப்பயுமே ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த ஸ்லாக் ஓவரில் ஆடுவான்ல, 40 ஓவருக்கு மேலே 50 ஓவர் மேட்ச்சில் பார்த்தோம், லாஸ்ட் 10 ஓவரில் பூந்து விளையாடுவாங்கல்ல, இப்போ அந்த கதை தான். பூந்து விளையாடுறாங்க, ஸ்லாக் ஓவரில் ஆடிட்டு இருக்குது தமிழ்நாடு மட்டும். அதாவது ஒரு அதிகாரி என்கிட்ட சொன்னார் சர்விங், அதாவது த பேஸ் ஆஃப் த கரப்ஷன் ஹஸ் இன்க்ரீஸ்ட் மல்டிஃபோல்டுன்றார். அதாவது அந்த வேகத்தோட வளர்ச்சி இருக்குல்ல, ரொம்ப புரிதலுக்காக சொல்கிறது நான் வந்து இந்த வேகத்தோட த பேஸ், ஊழல் வேகத்தின் வளர்ச்சி, ஊழலோட வேகம் இருக்குல்ல, ஊழல் வேகத்தின் வளர்ச்சி, சரியான வார்த்தை. இந்த ஆங்கிலத்தில் அது சில நேரங்களில் வசதி, த பேஸ் ஆஃப் த கரப்ஷன், ஊழல் வேகத்தின் வளர்ச்சி சரியான, அது ரொம்ப அபாயகரமாக இருக்குன்றாங்க. அது என்ன விஷயம், ஏதாவது ரூபத்தில் காட்டும், எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, கரப்ஷன் ஒரு பெரிய இஷ்யூ விஷயம். இவங்க கவர்மெண்ட் வந்து அதை அங்கீகரிக்க மறுக்கிறாங்க, ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இதை சுற்றி காட்டுறவங்கள எதிரியாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, கடைசியில் அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. இடிப்பாறை இல்லை ஏமராமன்னு கெடுப்பாறை இல்லைன்னு கெடும். டீட்டெயிலாக நிறைய விஷயத்தை பேசணும். ரொம்ப நல்ல இன்டர்வியூ, நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் பலருக்கும். ரொம்ப நன்றி, சந்திக்கலாம். நன்றி விஷயம், நன்றி.